ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்கலாம் சுவைக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாக முக்கியமாக தேவைப்படுற ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாளுக்கு நாள் கேஸ் சிலிண்டரோட விலை ஏறிட்டே இருக்குது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இவ்வளோ விலை கொடுத்து வாங்குற கேஸ் சிலிண்டரை நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிறது மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணுற நாட்கள்லேருந்து 15லேருந்து 20 நாட்கள் வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணலாம். நம்ம இதுக்காக எதுவும் தனியாக செய்ய போகிறதில்ல. நம்ம செய்கிற விஷயங்களையே சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு அதிக நாட்கள் வரைக்கும் இந்த கேஸ் சிலிண்டர் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லி வைக்கிற சாம்பார் அதிகமாயிட்டவோ இல்லை நம்ம நைட்டு டிஃபனுக்கும் சேர்த்து வச்சாலும் நைட்டு டிஃபனுக்காக அதை தனியாக சூடு பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் நைட்டில் இட்லி செய்யும் பட்சத்தில் நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயே இது மாதிரி சாம்பாரை வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் சாம்பாரை தனியாக சூடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இட்லி பாத்திரத்தில் பிடிக்கிற அளவுக்கான பாத்திரத்தில் சாம்பாரை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சுக்கலாம். இது மாதிரி செய்யும் போது ஒரே சமயத்தில் நமக்கு சாம்பாரும் சூடாயிடும், இட்லியும் ரெடி ஆகிடும். நீங்கள் இட்லிக்கு குருமா இல்லை எக் கிரேவி அது மாதிரிலாம் செய்யறதா இருந்தால் இந்த தண்ணியிலேயே முட்டை வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு கூட வேக வச்சுக்கலாம். இட்லி வேகிற அதே சமயத்தில் முட்டை இல்லை வெஜிடபிள் ரெண்டுமே வெந்து வந்துடும். நீங்கள் அடுத்து அது தாளிச்சா மட்டும் போதுமானதாக இருக்கும். இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இட்லியும் வெந்து வந்துருச்சு. அதே சமயத்தில் நமக்கு சாம்பாரும் சூடாயிடுச்சு. இதுக்காக நம்ம தனியாக சாம்பாரை சூடு பண்ணி ஒரு 5 நிமிஷம் கேஸை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் இருக்க சூடான தண்ணியை நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் கீழே தான் கொட்டிடுவோம். அது மாதிரி செய்யாமல் இந்த தண்ணியிலே நீங்கள் டீ சூடு பண்ணுறது இல்லை தண்ணி வெந்நீர் போகிறதா இருந்தால் கூட இதிலே வைக்கலாம். பாருங்கள், ஒரு சொம்பில் பிடிச்சி வச்சுருக்கேன். இதை மூடி வச்சுட்டா மட்டும் போதும். இந்த சூடோட தண்ணிக்கு அந்த தண்ணியும் சூடாயிடும். நம்ம சாப்பிட்டு முடிச்சதும் சுடு தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த தண்ணியே போதுமான அளவில் சூடில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவி தான் வச்சாலும் சமைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த தண்ணியோட நம்ம அடுப்பில் வைக்கும் போது அந்த தண்ணி சுண்டி பாத்திரம் சூடாக லேட் ஆகும். அது மாதிரி ஆகாமல் இருக்க இது மாதிரி ஒரு டவல் வச்சு அப்பப்போ தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி துடைக்கிறதுக்காகவே எங்கள் வீட்டு கிச்சனில் எப்பயுமே இந்த துணி இருக்கும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்டே தேவையான பொருளை சேர்த்துட்டு அப்புறமேட்டு அடுப்பு பற்ற வைக்கும் போது அந்த கடாய் சூடாகும் போதே கூட இருக்க எண்ணெய் நம்ம என்ன பொருள் சேர்க்குறோமோ அதுவும் சேர்ந்து சூடாயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சமையலுக்கு இது மாதிரி காப்பர் பேஸ் போட்ட பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தும் போது சூடு சீக்கிரமாக ஏறுறதும் இல்லாமல் அதில் இருக்க பொருட்களும் ரொம்ப சீராக வெந்து வந்துடும். கேஸ் செலவும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் சீக்கிரமாக வேலை முடிக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிறதுலே பெரிய பர்னராக பார்த்து ஹை ஃப்ளேமில் அந்த பாத்திரத்தை வச்சு சீக்கிரமாக வேலையை முடிக்க பார்ப்போம். அது மாதிரி செய்யும் போது பாருங்கள், இது மாதிரி நம்ம தீ பாத்திரத்தை விட்டே வெளியே வரும். இது மாதிரி செய்யும் போது கேஸ் ரொம்பவே அதிகமாகும். அதே நீங்கள் சின்ன பர்னரில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு சமைக்கும் போது அந்த பாத்திரத்துக்குள்ளேயே அந்த தீ இருக்கும். அதனால நமக்கு கேஸ் வேஸ்ட் ஆகாது, சீக்கிரமாக வேலையும் முடியும். நம்ம எந்த ஒரு பொருள் சமைக்கும் போதும் அந்த பொருளை மூடி போட்டு வேக வைக்கும் போது அந்த பொருள் சீக்கிரமாக வெந்து வரதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு கேஸ் செலவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். நம்மள பலர் சாப்பிட்டு முடிச்சது சுடுதண்ணி குடிக்கிறத பழக்கமாக வச்சுருப்போம். அது மாதிரி தேவைப்படும் நேரத்தில் அப்பப்போ தண்ணி சூடு பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை சூடு பண்ணி இது மாதிரி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கலாம். நமக்கு வேணுன்றப்ப தேவையான சூட்டில் கலந்து குடிச்சிக்கலாம். சின்ன குழந்தைங்க பெரியவங்க இருக்க வீட்டிலலாம் அப்பப்போ பால் தேவைப்படும். இது மாதிரி பாலை நீங்கள் நல்லா காய்ச்சி இந்த ஃப்ளாஸ்கில் இது மாதிரி ஊற்றி வைக்கும் போது நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கேஸ் செலவும் ரொம்பவே கம்மியாகும். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து பால் பாக்கெட் எடுத்த உடனேவே பாத்திரத்தில் ஊற்றி அதை காய்ச்ச ஆரம்பிச்சிடும். அது மாதிரி செய்யாமல் பால் பாக்கெட்டை ஒரு 2 நிமிஷம் கழுவிட்டு வெளியே சில்னஸ் போகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் மாற்றும் போது அந்த சில்னஸ்க்கான அடுப்பு செலவு நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாகும். நாங்கள் பேக்கெட்டில் பால் வாங்குறதில்ல, அதனால உங்களுக்கு இமேஜாக காமிச்சிருக்கேன். நம்ம வாங்குற மொத்த பாலையும் காலையிலேயே காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு தேவைப்படும் போது தேவையான அளவு பால் மட்டும் எடுத்து அப்பப்போ சூடு பண்ணிக்கிட்டா போதும். எல்லா பாலையும் திரும்ப சூடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதனாலேயே நமக்கு கேஸ் செலவு ரொம்பவே கம்மியாகும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ஒரே சூடான அளவில் பால் குடிக்க மாட்டோம். ஒருத்தர் வேற வேற சூட்டில் குடிப்பாங்க. பாலை ஃபஸ்ட்டு தடவை மட்டும் நல்லா காய்ச்சிட்டு அடுத்த தடவை சூடு பண்ணும்போது யார் குடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மட்டும் சூடு பண்ணிக்கிட்டா போதும். குழந்தைங்க குடிக்கிறதா இருந்தால் கொஞ்சமான சூட்லையும், பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சூடான அளவுலையும் சூடு பண்ணிக்கிட்டா போதும். ரொம்ப ஃபுல்லாக சூடு பண்ணிவிட்டு அப்புறம் ஆற்றிட்டு அதுக்கான கேஸ் செலவும் நமக்கு மிச்சம்தான் ஆகும், வேலையும் அதிகமாகும். உங்கள் வீட்டில் அதிகமான முறை டீ காஃபி குடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா நம்ம காலையிலேயே தேவையான அளவு பாலில் டீயோ காஃபியோ போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தடில் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிடலாம். இது மாதிரி செய்யறதுனால நமக்கு செலவு ரொம்பவே மிச்சமாகும். அதே சமயம் நமக்கு வேலையும் ரொம்பவே மிச்சமாகும். ஒரு தடவையும் அடுப்பை பற்ற வச்சு பாலை ஊற்றி டிகாஷன் போட்டு அது மாதிரி செய்து கஷ்டப்பட தேவையில்லை. நம்மளுக்கு கேஸ் செலவு ரொம்பவே மிச்சமாகும். சில பேர் சொல்லுவாங்க மூடி வச்சா பால் கொதி வராது பொங்காது அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாலை கூட மூடி போட்டு காய வைக்கும் போது அது நல்லாவே கொதி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பொருளையும் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஊற வச்சு சமைக்கிறது ரொம்பவே நல்லது. அது சீக்கிரமாக வெந்து வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது.
நம்ம குக்கரில் சமைக்கிறதுக்கு கீழே ஊற்றுற தண்ணி கூட குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணும்போது குக்கரில் பிடிக்கிற உப்பு கரையெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். இதனால் கூட நமக்கு கேஸ் செலவு ரொம்பவே மிச்சமாகும். ஒருவேளை உப்பு கரை பிடிச்சிருச்சுன்னா அந்த உப்பு கரையும் தாண்டி குக்கர் தண்ணி கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் உப்பு கரை படிய விடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம சாம்பாருக்கு தேவையான பருப்பு, பொரியலுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் வேக வைக்கிறனால நமக்கு கேஸ் செலவு ரொம்பவே அதிகமாக மிச்சமாகும். நாங்கள் எப்போவுமே இந்த மெத்தடில் குக்கரில் பருப்பு, காய்கறி எல்லாத்தையும் வேக வைப்போம். இது மாதிரி செய்யறதுனால நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர் ரொம்ப மிச்சமாகும். நீங்கள் பொரியலுக்கு தேவையான காய்கறிகளை இது மாதிரி பருப்புக்கு மேலே ஒரு பிளேட்டு இல்லை நீங்கள் அரித்தட்டு அது மாதிரி எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு வைக்கும் போது உங்களுக்கு ஒரே சமயத்தில் பருப்பு, காய்கறி ரெண்டுமே வெந்து வந்துடும். காய்கறியில் தண்ணி சேர்க்க தேவையில்லை. அந்த பருப்பில் இருக்க தண்ணி கீழே இருக்க தண்ணி மூலியமாகவே அது வெந்து வந்துடும். நீங்கள் பருப்புக்கு வைக்கிற சவுண்டு மட்டும் வச்சா போதும். இதுக்காக தனியாக நீங்கள் வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பருப்பு, காய்கறி ரெண்டுமே ஒரே சமயத்தில் வெந்து வந்துடும். நமக்கு வேலையும் மிச்சமாகும், கேஸ் செலவும் ரொம்பவே அதிகமாகும். நீங்கள் பொரியலுக்கு தேவையான காய்கறியை அப்புறமேட்டு எப்போ தேவையோ அப்போ அதை தாளிச்சிக்கிட்டா மட்டும் போதும். திரும்ப தனியாக வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதே நீங்கள் காய்கறியை வேக வைக்கிறதா இருந்தால் கடாயில் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வச்சு வேக வைக்கணும். அந்த செலவு இப்போ நம்மளுக்கு மிச்சம் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு காய் நல்லா வெந்து வந்திருக்குன்னா அதே மாதிரி பருப்பும் நம்மளுக்கு நல்லா மலர்ந்து வந்திருக்கும். ரொம்பவே நல்லா சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள், இந்த கீழே இருக்க தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணால இந்த பருப்பு தண்ணியை ரசத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிழங்கு வகைகள்லாம் தண்ணியில் போட்டு தான் வேக வைக்கணும். அதுக்காக உருளைக்கிழங்க இந்த மாதிரி சைடில் போட்டு வேக வைக்கும் போது நமக்கு உருளைக்கிழங்கும் வெந்து வந்துடும், பருப்பும் வெந்து வந்துடும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். டெய்லி நம்மளுக்கு தேவைப்படுற டிப்ஸு. நம்ம காய்கறி, பருப்பை தனித்தனியாக வேக வச்சு இவ்வளோ நாள் நம்ம நிறைய கேஸ் வேஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த மெத்தட் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி செய்யவே செய்யாதீங்க. நம்ம டெய்லி குக்கரை சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுனால 20-30% கேஸை நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். குக்கர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கேஸ் செலவு மிச்சமாகிறது மட்டும் இல்லாமல் வேலையும் மிச்சமாகும். பாருங்கள், உருளைக்கிழங்கு, பருப்பு ரெண்டுமே ஒரே சமயத்தில் வெந்து வந்துருச்சு. இதுக்காக நம்ம தனித்தனியாக வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சில பேர் வீடுகளில் எப்போ சமைச்சாலும் சாப்பிடும்போது சூடாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி இருக்க வீடுகளில் நீங்கள் சமைச்ச உடனேவே அந்த பொருளை ஹாட் பேக்கில் போட்டு வைக்கிறது மூலிமா நமக்கு தேவைப்படும் போது சூடாகவும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம திரும்ப சூடுபடுத்த வேண்டிய அவசியமும் இருக்காது. இது ஒரு சின்ன டிப் தான், ஆனால் அது நம்ம டெய்லி செய்யறதுனால நமக்கு ரொம்பவே அதிகமான அளவில் கேஸ் சிலிண்டர் மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும். அடுத்ததான் நம்ம கேஸ் செலவை மிச்சம் பண்ண போட ஒரு முக்கியமான பொருள் பர்னர் தான். இந்த பர்னரை தூசி இல்லாமல், அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது மூலிமா நமக்கு நிறைய கேஸ் வேஸ்ட் ஆகிறதுலேருந்து தடுக்கலாம். நீங்கள் டெய்லியும் கேஸை துடைக்கும் போதே இந்த பர்னரையும் கழட்டி ஒரு தடவை துடைச்சிக்கோங்க. அதனால இதில் இருக்க தூசி, சின்ன அழுக்கெல்லாம் கூட வந்துடும். அந்த ஹோல்ஸ்லேருந்து மறையாது. மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த பர்னரை புளி தண்ணியில் உப்பு போட்டு ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. இதனால நமக்கு இந்த பர்னரில் அழுக்கு சேராது. அதே மாதிரி கருப்பும் பிடிக்காது. இந்த கருப்பு பிடிக்கிறனால கூட நமக்கு கேஸ் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். நான் இது 1 மாதத்துக்கு முன்னாடி தான் கழுவினேன். பின்னாடி பாருங்கள், பர்னர் கொஞ்சம் கலராக தான் இருக்கும். முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. அதே மாதிரி இந்த பர்னரோட இந்த லைட்டரும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். ரொம்பவே அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கிறதுல ரொம்பவே முக்கியமாக இருக்கணும். அடுத்ததான் ரொம்பவே முக்கியமானது கேஸ் டியூபு. இந்த டியூப்பில் விரிசல் இல்லாமல், ஓட்டை இல்லாமல் பார்த்துக்கணும். நம்மள நிறைய பேரோட வீடுகளில் இது மாதிரி ஹோல்ஸ்லேருந்து அந்த டியூப் வரும். இந்த டியூப் அந்த ஓட்டையில் பட்டு அந்த கல்லோட ஷார்ப்னஸில் கொஞ்சம் நாளில் அது ஓட்டை விழறக்கோ இல்லை வீரல் விழறதுக்கோ சான்சஸ் இருக்குது. அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி அந்த எட்ஜஸில் துணி மடித்து வச்சுக்கோங்க. 4-3 மடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஓட்டை விழாது. காலி சிலிண்டரை மாற்றின உடனேவே இது மாதிரி அதில் தேதி எழுதி வச்சுக்கோங்க. நான் இந்த சிலிண்டரை 15ஆம் தேதி 6ஆம் மாதம் மாற்றிருக்கேன். அதனால் இதை சாக் பீஸில் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு சாக் பீஸில் எழுதி வச்சா குழப்பமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த டேட் கேலண்டரோட பேப்பரை கூட இது மேலே ஒட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி செய்யும் போது நம்ம எப்போ மாற்றணுன்ற சில சமயங்களில் மறந்துடுவோம். அப்போ இது எப்போ தீருன்றதும் நமக்கு தெரியாமல் போயிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சிலிண்டர் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு, எவ்வளோ கேஸ் சிலிண்டரில் இருக்குது நமக்கு சில சமயங்களில் தெரியாது. அது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணியில் ஒரு வேஸ்ட்டு துணியை நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பிழிய வேணாம், கொஞ்சமாக ஓரளவுக்கு தண்ணி இருக்கிற அளவுக்கு பிழிஞ்சுக்கோங்க. இந்த துணியை சிலிண்டரில் நேராக இதே மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தடவை ஒரே ஒரு கோடு அளவுக்கு மட்டும் போட்டால் கூட போதும். இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது ஃபுல் சிலிண்டரில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்க சிலிண்டரில் போட்டு பார்க்கலாம். இது மாதிரி செய்யும் போது சிலிண்டர் உள்ள கேஸ் இருக்கிற அளவுக்கான தண்ணி சீக்கிரமாக காயாது. காலியான சிலிண்டர் இருக்கிற இடத்துல சீக்கிரமாக தண்ணி காஞ்சிரும். ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு பாருங்க, நம்ம ஃபுல் சிலிண்டர் தேய்ச்ச தண்ணி முக்கால்வாசி காயலை, அப்படியே தான் இருக்குது. அங்கங்கே மட்டும் லைட்டாக தான் காஞ்சிருக்குது. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சிலிண்டரில் பாருங்க, முக்கால்வாசி தீந்துடுச்சு. கீழே லாஸ்ட்டில் கொஞ்சமான அளவுக்கு மட்டும்தான் ஈரம் இருக்குது. அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம அதுக்குள்ளே இப்போ நமக்கு கேஸ் இருக்குது.
இந்த கேஸ் ஒரு 10 நாளுக்கு அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு எவ்வளோ கேஸ் இருக்குது, எவ்வளோ நாளுக்கு நம்ம இன்னும் யூஸ் பண்ண முடியும் அதை பார்த்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மூலிமா நீங்கள் புக் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்பயும் நைட் படுக்கும்போது ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணுறது மூலியமாகவும் நமக்கு கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான லைஃப். நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டரோட விலையை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் நம்ம அதை குறைச்சிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாமே 1-2 நிமிஷம் கேஸ் செலவை கம்மி பண்ணுற டிப்ஸ் தான். இதில் போயிட்டு நமக்கு என்ன மிச்சமாக போகுது, இதனால் நமக்கு கேஸ் சிலிண்டர் ரொம்ப நாளுக்கு வருமா அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்கள் நினைக்கிறது சரிதான். ஒரு நாளைக்கு 1 நிமிஷமாக 5 தடவை இது மாதிரி கேஸை வேஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கேஸ் வேஸ்ட் ஆகும். இதே நம்ம மந்த்லி கால்குலேஷன் பண்ணி பார்த்தா ஒரு மாதத்துக்கு 1.5 மணி நேரம் அளவுக்கு நமக்கு கேஸ் சிலிண்டர் வேஸ்ட் ஆகுது. நீங்கள் ஒரு கேஸ் சிலிண்டரை 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிட்டா 3 மணி நேரம் நமக்கு கேஸ் வேஸ்ட் ஆகுது. இந்த 3 மணி நேரத்தில் நம்ம 2 நாளுக்கு தேவையான பொருட்களை, உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே சமைச்சு முடிச்சிடலாம். கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சிலிண்டர் நமக்கு வேஸ்ட் ஆகுது, இதனால நமக்கு எவ்வளோ பணம் மிச்சமாகும்னு யோசிச்சு பாருங்கள். இன்னொரு முக்கியமான டிப் மறந்துட்டேன். நம்ம டெய்லி தோசை இல்லை சப்பாத்தி இது மாதிரி ஏதாவது செய்துட்டு அந்த தோசைக்கல்லை சூடோடய அப்படியே விட்டுடுவோம். இது மாதிரி இனிமேல் விடாமல் இந்த கல் மேலே ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். இது வைக்கும் போது இந்த கல்லோட சூட்லேயே இந்த தண்ணியும் சூடாகி வந்துடும், நமக்கு சுடு தண்ணியும் ரெடி ஆகிடும். நம்ம வீட்டில் காலையில் சமைச்ச இட்லி, பொங்கல், உப்புமா இது மாதிரி ஏதாச்சும் கொஞ்சமாக மீதி ஆயிடுச்சுன்னா நைட்டுக்கு நம்ம அதை சாப்பிடும்போது சூடு பண்ணி தான் சாப்பிடுவோம். அதுக்காக தனியாக நம்ம சூடு பண்ணிட்டு இருப்போம். இனிமேல் அது மாதிரி செய்யாமல் இந்த கல் மேலேயே அந்த மீதமாக இருக்க பொருளை நல்லா பரப்பி விட்டுற மாதிரி, அந்த கல் ஃபுல்லாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு மூடி மட்டும் போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த கல்லோட சூடு ஆறுறதுக்குள்ளேயே நம்மளோட சாப்பாடு ரொம்பவே சூப்பராக சூடாயிடும். இதே மாதிரி காயை கூட நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே பிடிச்சமானதாக கூட இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.